திருச்சியில் 2 கிட்னியும் செயலிழந்த தனது 12 வயது மகனுக்கு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என சிறுவனின் தாயார் கோரிக்கை வைத்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த அழகரை கிராமத்தை சேர்ந்தவர் வனஜா. கணவரை பிரிந்த இவர் ஜவுளி கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 12 வயதில் ஹரிஷ் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் ஹரிஷுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனையில் காண்பித்த போது ஹரிஷின் 2 கிட்னியும் பழுதாகியுள்ளது தெரிய வந்தது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது மகனுடன் வந்த வனஜா தனது மகனுக்கு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சார்பில் தற்போதைக்கு மருத்துவ செலவுக்கு பணம் வழங்கப்பட்டு உள்ளது. குழந்தைக்கு 7 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் 2 கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி சொன்னாங்க. சென்னையில போய் 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். குழந்தைக்கு யாரும் இல்லை, நான் மட்டும் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அங்க வச்சு என்னால பார்த்து சமாளிச்சு வர முடியல. அதனால திருச்சிக்கு எழுதி வாங்கிட்டு வந்து திருச்சியில ஹீமோ டயலிஸ் பண்ணோம். பிரைவேட்டா அந்த சிஏபிடி பண்ணியிருக்கோம். அந்த கெமிக்கல் வீட்டுல வச்சு நான் 3 மாசமாவே போட்டுட்டு இருக்கேன் சார். அதனால வெளியில வேலைக்கு எங்கேயும் போக முடியல. இந்த குழந்தைக்கான தேவையை கூட என்னால பூர்த்தி செய்ய முடியாது. எனக்கு மருத்துவ உதவி மட்டும் ஏதாவது பண்ணி கொடுங்க. கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவங்க இப்போதைக்கு சொல்லி கொஞ்சம் செலவுக்கு தொகை மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கிட்னி மாத்தி வச்சா அது என்ன, ஏன்னா அவனுக்கு அந்த பிளாடரே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கிட்னி மாத்தி வச்சா அது அவனுக்கு ஒரு வேலை செட் ஆனாலும் கடவுள் புண்ணியத்துல செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுவாவது பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட ஆதரவு குழந்தை மட்டும்தான், வீட்டுக்காரோட இல்லை. குழந்தை 3 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். என்னால வேலைக்கு கூட போக முடியல அவனை பார்த்துக்கிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.